இன்றைக்கி கவர்மெண்ட் கிட்ட சுத்தமாக ஃபண்டே கிடையாது. 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறார். அவர் சொல்லும்போது என்னென்னா, தமிழகத்தில் கஜானா காலியாகி விட்டது, எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்டார், சுத்தமாக பைசா இல்லை, நாங்கள் தான் இது மறுபடியும் இந்த கஜானாவையும் நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட மோசமான பொருளாதார நிலையை தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு சம்பளம் பணம் இவன் சுத்தமாக கவர்மெண்ட்டு கிட்ட கிடையாது. டெண்டர் ஒர்க்கு அங்கங்கே பாதி அளவில் நிற்கிறது. டெண்டரே இந்த பிடபிள்யூடியில் அதிகமாக வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் டாட் போர்டு, பிடபிள்யூடி, நீர்நிலைத்துறை கிட்டத்தட்ட 17 துறையில் இன்றைக்கி டெண்டர் பாதியாக நிற்குது. எந்த இடத்துலையும் ஃபண்டு பாஸ் ஓவர் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, அரசாங்க கருவூலத்தில் பணம் இல்லை. இது முதலான விஷயம். ரெண்டாவது, அதிகார துஷ்பிரயோகத்தினால் வருகின்ற செலவுகள், அநியாயமான செலவுகள். அதாவது கவர்மெண்ட்டில் ஒன்று பணத்தை அளிக்கிறாங்க, இல்லை ஊழல் பண்ணுறாங்க, இல்லை வீணான வெட்டி ப்ராஜெக்ட் செய்கிறாங்க. இந்த 3 விஷயம்தான் கஜானா காலியாவருக்கு இன்றைக்கி முக்கியமான காரணம். ஊழல், எல்லா துறையிலையும் ஊழல் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் லஞ்ச லாவண்யத்துறை அப்படிங்கிறது ஒன்று போனீங்கன்னா மொத்தமாக கோணிப்பையில் பணம் அள்ளிட்டு வரலாம். அவ்வளோ ஊழல் அவ்வளோ லஞ்சம் தலை விரித்து ஆடுகின்றது. ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில், அதாவது எமர்ஜென்சின்னு சொல்லுவோமே, அந்த எமர்ஜென்சி பீரியடை நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எல்லா சார் பதிவாளர் ஆகட்டும், ஆர்டிஓ டிவிஷன் ஆகட்டும், டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எல்லா துறையிலையும் பயங்கரமான ஊழல், மிதமிஞ்சிய ஊழல், ரொம்ப மோசமான ஒரு நிலையில் நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது ஒரு ரோடு போடுறாங்க, ஒரு ரோடு போட்டவுடனே அந்த ரோடை மடியும் நோண்டுறாங்க. அந்த நோண்டை ரோடு நாசமாக போயிடுதா, அதுக்கு மறுபடியும் ஒரு டெண்டர் விடுறானுங்க. அந்த டெண்டருக்கு அதுக்கு அநியாயமான காசு செலவு. இதுதான் அநியாயமான துஷ்பிரயோகங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ரோடு போடும்போது இபி டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டுக்கணும், பிஎஸ்என்எல்லை கூப்பிட்டுக்கணும், அதில் என்ன கேபிள் எதாவது இருக்கிறான்னு பிரச்சனை பார்த்துக்கணும், டாட் போர்டு பார்த்துக்கணும், வாட்டர் போர்டை கன்சல்ட் பண்ணணும். இத்தனை பேரும் சேர்ந்து இணைஞ்சு செஞ்சாதான் அந்த ரோடுக்கு மடியும் செலவு வராது, மடியும் செய்ய வேண்டிய அவசியம் வராது, வேலை இருக்காது. ஒரு ரோடு போடுறதுக்கு, ஒரு ரோடு ஒரு தடவை போட்டால் 7 வருஷம் நோண்டக்கூடாது. இது கவர்மெண்ட்டு ரூல்ஸ்லேயே இருக்குது. ஆனால் இங்கே 3 மாதத்துக்கு ஒருக்கா ரோடு போடுறாங்க.